எதற்காக சென்றேன்? என்னுடைய தங்கைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக பணம் சம்பாதிக்க சென்றேன். அங்கு என்னுடைய வேலைக்கேற்ற வேலை கிடைத்தது, என்னுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைத்தது, பணத்தை சம்பாதித்தேன். இப்பொழுது என்னுடைய தங்கைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக சந்தோஷமாக பணத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். என்னுடைய தங்கைகளோ அண்ணன் எப்பொழுது வருவார் வந்து நம்முடைய திருமணத்தை எப்பொழுது நடத்தி வைப்பார் என்று வழி மீது விழி வைத்து எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இருந்தாலும் தங்கைகளை சந்திக்க வேண்டும். அரண்மனையிலே அது மாதிரி வேலை தெரியுமா உன்னை பாக்கிறதுக்கு சீக்கிரமா ஓடி வந்துடுறாங்க. அப்படியா? ஆமாம்மா.
எங்கடி அவனை கூப்பிடுறீ? ஏன்டா அறிவு அரிசி. ஏய் அடி வாங்காட்டி பொட்டக்கலா நம்ம ஆஸ்பத்திரி கேட்டுப்பா அடி வாங்காட்டி பொட்டக்கலா நம்ம ஆஸ்பத்திரி கேட்டுப்பா ஜெல்ல விளைப்பா மம்மா தடி விளைப்பா ஏன்டா குளிக்கல நாமா அட மூஞ்சியே ஓ எப்படி குளிக்கலன்ற அவன் மூஞ்சி பாரு எப்படி அவனுக்கு எப்படி இது ஏய், யாருடா பொட்டிங்க? நீ பொட்ட பையா? யாரு பொட்டிங்க? ஐயோ யாருடா பொட்டிங்க? யாரு? நான் மாமடியா மாமா வாண்ணா அப்படியாவா? அப்ப வாண்ணா நானா வேற எப்படி பாருங்க? பாரு எப்படி தெரியுமா பாண்ணா அடி வாங்காட்டி சிட்டுகளா நம்ம ஆஸ்பத்திரி கேட்டுப்பா என் காதுக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. காருக்கா சொல்லுடா. வா ஆ? ஓ சொல்லுடா. தெரிஞ்சிருச்சா என்ன? தெரிஞ்சிருச்சா என்னடா தெரிஞ்சுச்சு? நான் பாடுது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சிருச்சு. வா ஏண்டா? எந்த நேரமா மலரமா கதியாகிறமா ஆமாடா. யாரா? அம்மாடா. ஆ ஓ ஏண்டி? அரண்மனை ஏகப்பட்ட போய் எடுத்து செய்ப்போ. அப்படியாம்மா? போயிட்டு வா. கஷ்டமா? ஓ எந்த நேரம் மலரமா கதியாகிறியா அரண்மனைனா எனக்கு தெரியுமா ஏண்டா சின்ன பொண்ணு அப்படிதான் இருப்பேன். இருமா வேணாம் சொல்ல எந்த நேரமும் மலரனே இருமா உனக்கு யாரும் கேட்க மாட்டாங்க அரண்மனை தான் எடுத்து உனக்கு தெரியுமா ஏண்டா வாய முறை போதும். நான் என்னுடைய அரண்மனையில ஏய். என்னுடைய தந்தை என்னுடைய அண்ணன் இருக்கிறாங்க. ஏய். முறையிட்டு பத்தல குறையே இல்லை. அரண்மனை குறைக்குதுமா என்னடா குறை? அரண்மனை குறைக்குதுமா அப்பேற்பட்ட குறை என்ன குறை? என்ன குறை தெரியுமா உங்க சித்தர் இருக்கிறாங்க பாத்தியா என்னுடைய சித்தனை குளிக்கிறாங்கடா அரண்மனையில. என்ன பண்ணாங்க தெரியுமா உங்க அண்ணன் அடி அடிச்சு என்னுடைய அண்ணனை அடி அடி அடித்து 2 கண் பார்வை எடுத்து ஐயோ நாட்டு விட்டா கருத்துட்டாங்கம்மா போனது ஆனந்த வாழ்வு வீணாய் அண்ணனுக்கு பார்வை போனதே அண்ணா அண்ணா அலைகடலின் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்க்கை வீணாய் போனதே போனது போனது அண்ணா. யாருக்கு தீங்கு செய்தோம், யாரு கூடிய நாங்கள் கெடுத்தோம்.
ஆண்டவா என்னுடைய அண்ணனுக்கா இப்ப இப்படி நிலைமை என்னுடைய அண்ணன் ஒரு ஈரமுக்கும் துரோகம் செய்யாதவர் என்னுடைய அண்ணன் ஒரு இருப்பாரி போய் விட்டது ஆண்டவா இப்பொழுதே சென்று அரண்மனைக்கு சென்று அம்மா பார்க்க அம்மா